Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா B7000 அப்படிங்கற ஒரு சூப்பரான க்ளூ பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த க்ளூ பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த க்ளூ எல்லாரோட வீட்லயும் கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும். ஏனா இந்த க்ளூ வந்து மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸும் அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. இந்த க்ளூ மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது போல ஆன்லைன் ஷாப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்ட்வேர் ஷாப், ஒரு சில ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து அவைலபிளா இருக்கு. இந்த க்ளூவை வச்சு நம்ம எந்த பொருளுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், செராமிக், ஸ்டோன், பேம்பூ, வுட், லெதர், அதுக்கப்புறம் பிவிசி, அதுக்கப்புறம் ஃபேப்ரிக், அப்புறம் பிளாஸ்டிக், ரப்பர் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கு இந்த க்ளூவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். அதே போல் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்குமே இந்த க்ளூவை வச்சு தான் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த டெய்லரிங்கில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா ப்ளவுஸ்க்கு, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஒட்டும். இந்த க்ளூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்ஃபேஸில் வந்து ட்ரை ஆகிறதுக்கு 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரை ஆகணும்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் ஆகும். ஃபெவிஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு குயிக்காக ட்ரை ஆகிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது உங்களுக்கு ட்ரை ஆகாது. செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் ஆகுது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு நீடில் மாதிரி தான் அதோட ஹோஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து ட்ரை ஆகும். அதனால் அது ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேப் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணோம், இல்லைன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ரீசெண்டாக ஷீரடி போயிருந்தப்போ பாபாவும் பிள்ளையாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் பிள்ளையார் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பசை வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கொடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒட்டிடலாம். அது ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பசை ஆல்ரெடி இருந்த இடத்துல அதை எடுக்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அது எடுக்க முடியலங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒட்டி இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தள்ளி நான் வந்து இப்போ இதை ஒட்ட போகிறேன். இந்த க்ளூவை பொறுத்த வரைக்கும் இதோட மவுத் வந்து நீடில் மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமாக வந்து உங்களுக்கு க்ளூ வந்து வெளியில் வராது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு க்ளூ வந்து வரும். ஸோ நான் வந்து இப்போது அந்த பிள்ளையாரோட அந்த பேக் சைடில் வந்து அப்ளை பண்ணி அப்படியே நான் வந்து அந்த இடத்துல வச்சிட போகிறேன். ஆல்ரெடி ஒட்டின அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் வந்து இப்போ இதை வந்து ப்ளேஸ் பண்ணுறேங்க. இதை நம்ம அப்படியே ஒட்டிட்டு அப்படியே அசையாமல் அப்படியே தள்ளி வச்சிடணுங்க. 24 ஹவர்ஸ் வந்து இதை ட்ரை ஆகிறதுக்கு நம்ம விட்டுறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அடுத்ததாக நம்ம போடக்கூடிய கம்பலில் வந்து பேக் சைடில் இருக்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் உடஞ்சி போயிடுங்க. ரொம்ப அழகான கம்பலுக்கெலாம் இந்த காம்பு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்குமே வந்து நம்ம இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணி சூப்பராக வந்து ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கனிஷ்காக்காக நான் வாங்கின கம்பல் தான். இதில் அந்த பேக் சைடில் இருக்க அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சு நம்ம அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். சூப்பராக வந்து இது ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கம்பலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் கிளிப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து சூப்பராக வந்து ஒட்டலாம். நான் சும்மா இப்போ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த கம்பலோட அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன். இதை இதுக்கப்புறம் தொடவே கூடாது, நம்ம அப்படியே விட்டுறணும். 24 ஹவர்ஸ் வந்து நம்ம அதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு டைம் வந்து கொடுக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக கிளாஸ் வளையல். இந்த கிளாஸ் வளையலை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குறப்போ செக் பண்ணி நல்லா வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ ஏதாவது ஒரு வளையல் வந்து உடஞ்சிருக்கும். ஸோ இது போல் உடஞ்ச வளையலை நம்ம போட முடியாது. ஏன்னா போடுறப்போ அதோட சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். ஸோ இது மாதிரி நான் நிறைய வளையல் வந்து போடாமலே தூக்கி போட்டிருக்கேன்.
இது போல் கண்ணாடி வளையல் உடஞ்சி இருக்குன்னா இதை நீங்கள் இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த க்ளூவை வச்சு நம்ம அதை சரி பண்ணிடலாம். சூப்பராக வந்து இந்த கிளாஸுக்குமே வந்து இந்த க்ளூ வந்து நல்லாவே ஒட்டுதுங்க. ஸோ 2 சைடும் வந்து இந்த க்ளூவை நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிடலாம். இந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வளையல் செட் ஆகிறதுக்கு 24 hours டைம் வந்து நம்ம கொடுக்கணுங்க. அது வரைக்கும் இதை நம்ம டச் பண்ணவே கூடாது. அடுத்ததாக கனிஷ்காவோட பரதநாட்டியத்துக்கு போடக்கூடிய பேங்கிள்ஸுங்க. இந்த பேங்கிளை பொறுத்த வரைக்கும் நடுவில் மட்டும் க்ரீன் ஸ்டோன் இருக்குது. வெளி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் ஸ்டோன் இருக்குது பாருங்கள். அதில் க்ரீன் ஸ்டோன் எல்லாமே வந்து விழுந்துருச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டோனாக அப்படியே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோனெல்லாம் நம்ம ஒட்டுறதுக்கு இந்த க்ளூ வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு செட் ஆகும். இது வளையலுக்கு மட்டும் இல்லை, கம்பல், ஹாரம் இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் விழுந்துருச்சுன்னா இந்த க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டோன் எல்லாமே ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு வந்து அது சூப்பராக ஒட்டிக்கோங்க. இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் வைக்கிறதுக்கு பதில் ஒரு 5-6 ஸ்டோனுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ராப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் எடுத்து ஒட்டலாம். சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது. ஒரு 3 minutes வந்து நமக்கு டைம் இருக்குது இல்லைங்களா? அதனால் ஒரு 5-6 ட்ராப் வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து அதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த க்ளூவை பயன்படுத்தி ஒரு 4 பொருளை வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இது போல் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் க்ளூவை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த க்ளூ வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்டோட கோட் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த க்ளூவை பயன்படுத்துகிறப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த க்ளூ யூஸ் பண்ணுறப்போ எக்ஸஸாக வர அந்த க்ளூவெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி அதோட மவுத்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த க்ளூவும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம க்ளூ வந்து பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறமா அந்த காஞ்சி போன அந்த க்ளூவெல்லாம் நம்ம வந்து கையால் எடுத்து விட்டுருணுங்க. ஸோ அப்போ தான் வந்து இருக்கிற க்ளூவும் வந்து நமக்கு காயாமல் இருக்கும். இந்த க்ளூவோட மவுத்தில் வந்து உங்களுக்கு நீடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறப்பையும் நல்லா டைட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணோங்க. லூஸாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து காற்று போய் சீக்கிரமாக அந்த க்ளூ வந்து காஞ்சிடும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.